உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் கலைநேசன் அன்னக்குடி. அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக. இனிய உறவுகளை, இன்றைய தினம் அதுக்கு முன்னாடி நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் யாரெல்லாம் மலைவாழ் மக்கள், யாரெல்லாம் ஆதிவாசி மக்கள் என்பது குறித்து பேசியிருந்தேன். உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்திருந்தேன். இன்றைய தினம் மலைவாழ் மக்கள் வாழ்க்கை முறை என்ன, அடுத்தது ஆதிவாசி என்பவர்கள் யார் யார், அவர்களுடைய வாழ்க்கை முறை என்ன என்பது குறித்து நாம் இன்றைய காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல மலைவாழ் மக்கள் யாரெல்லாம் அப்படின்னா, அதாவது மலையில் வசிக்கின்ற, வாழ்கின்ற, தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளுகின்ற, அங்கேயே இருக்கின்றவர்கள் மலைவாழ் மக்கள். அதுக்கு உதாரணம் யாருன்னா படுகாஸ். அடுத்து ஈழத்திலிருந்து இங்கு தேயிலை தோட்டங்களில் வசிக்கின்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். அடுத்து வியாபார நோக்கோடு நீலகிரி மாவட்டத்தில் தங்கியிருப்பவர்கள். அடுத்து வயநாடன் ஜெட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு இன மக்கள். இவர்கள் அனைவருமே மலைவாழ் மக்கள். இவர்கள் அனைவருமே மலையில் வாழக்கூடிய மக்கள், மலைவாழ் மக்கள். இவர்கள் என்னென்ன சில ஆண்டுகளோ சில நூற்றாண்டுகளோ ஆயிருக்கலாம். இவர்கள் அனைவரும் என்னென்னா சில ஆண்டுகளோ சில நூற்றாண்டுகளோ கூட இந்த படுகர் இவங்கள்லாம் சில நூற்றாண்டுகள் ஆகியிருக்கலாம். வயநாடு செட்டிமாரும் அதே மாதிரி சில நூற்றாண்டுகள் ஆகியிருக்கலாம். ஆனால் இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சில சில 10 ஆண்டுகள் ஆகியிருக்கும், அவ்வளவுதான். அதெல்லாம் ஆனால் ஆதிவாசி மக்கள் குறைந்தது 1000 வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் வசிப்பவர்கள். அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பது குறித்த எந்த தகவல்களுமே இல்லை. இவர்கள் அந்த மலைப்பகுதியில் தான் வாழ்வார்கள். ஆனால் ஒரே இடத்தில் இருப்பது இல்லை ஆரம்ப காலங்களிலிருந்து. ஏன்னா அவர்கள் என்னென்னா மலைபடு பொருட்கள், மலையில் இருக்கக்கூடிய பொருள்களை சேகரிக்கக்கூடிய தொழிலை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆதிவாசி மக்களுடைய நீலகிரி பகுதியில் வசிக்கக்கூடிய ஆதிவாசி மக்களுடைய பொதுவான தன்மைகள் என்னென்ன, அவர்களுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் தோடர், அதாவது டோடாஸ் என்ற ஆங்கிலத்திலும் தோடர் அல்லது தொதுவர் என்று தமிழிலும் அழைக்கப்படுகின்ற மக்கள் கொஞ்சம் இருக்கின்ற ஆதிவாசி மக்களிலேயே கொஞ்சம் உயரமானவர்கள், நல்ல உயரமாக இருப்பார்கள், மிகவும் அழகானவர்கள் கூட. இவர்கள் தனித்தன்மையோடு ஒவ்வொருத்தருக்குமே தனித்தன்மை இருக்கிறது. இன்னொரு பியூட்டி என்னென்னா, ஒவ்வொரு ஆதிவாசி மக்களுக்கு குறைந்தது 3 மொழிகளாவது தெரியும். இப்போ தோடர் இனத்தை எடுத்துக்கொண்டால் தோடர் இனத்திற்கென்று தனியான ஒரு மொழி இருக்குது, தாய்மொழி இருக்கிறது, அது ஒன்று. அடுத்து அவர்கள் தமிழை நன்றாக பேசவும் எழுதவும் செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு தமிழும் தெரியும். அடுத்து அவர்கள் பள்ளி செல்பவர்களாக இருந்தால், பள்ளிக்கு படிப்பவர்களாக அல்லது படித்தவர்களாக இருந்தால் ஆங்கிலமும் பேசுவார்கள். தாய்மொழி தமிழ் 2, ஆங்கிலம் 3. இன்னொன்று என்னென்னா, அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மக்களுடைய மொழியை பேசுபவராக இருப்பார். இப்போ படுகரின மொழியை அங்கு இருக்கக்கூடிய கோத்தகிரி, ஊட்டி போன்ற குன்னூர் போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள், படுகரின மக்கள் தமிழ் மொழி பேசுவாங்க. அதே நேரத்தில் ஆதிவாசி இருளாசனுடைய மொழி, ஏன்னா இவங்கெல்லாம் அவருடைய செட்டில்மெண்ட் வீடுகள் பக்கம் பக்கமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஆதிவாசி இன மக்கள் படுகரின மக்களுடைய தோட்டங்களில் வேலை செய்வார்கள். அப்பொழுது அவர்களோடு அங்கு சென்று பணியாற்றுவதனால் என்ன ஆகும்னா, அவர்களோடு பழக்கம் ஏற்படுகிறது. அதன் மூலமாக அவர்கள் படுகர் இன மொழியை தெரிந்தவர்கள் நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன்.
அதை இருளர் மொழியை பேசுபவர்களை பார்த்திருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு ஆதிவாசிக்கும் குறைந்தது 3 மொழிகள் தெரியும். 3 மொழிகள் தெரியும். கொஞ்சம் பள்ளி படித்தவர்களாக இருந்தால் 4 மொழிகள் பேசுவார்கள். ஆங்கிலமும் கலந்து, அல்ல ஒரு சிலருக்கு வந்து இப்போ இருளாஸ் பாஷையை பேசுவாங்க, குறும்பாஷை வந்து இருளாஸ் பாஷையை பேசுவாங்க. ஏன்னா அருகருகில் வந்து அருகருகில் வீடுகள் இருப்பதனால். இவர்கள் அதே மாதிரி இருளாஸ் வந்து குறும்பாஸ் பாஷையை பேசுவாங்க. ஆனால் இன்னொன்று என்னென்னா, இவர்களுடைய சூழல் இருக்கிற எந்தெந்த இயற்கை சூழலில் வந்து இவங்க இருப்பாங்க அப்படின்னா, தோடர்கள் ஊட்டி பகுதியில் மட்டுமே வசிக்கக்கூடியவர்கள். இவர்கள் இருக்கின்ற பகுதி சோலைகளாக இருக்கும். இந்த சோலைகளே உருவாகி ஒரு பக்கம் ஒரு அறிவியலாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆராய்ச்சி, இவர்கள் வந்து இந்த இடங்களுக்கு வந்து 3500 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது என்று ஒரு ஆராய்ச்சியில் சொல்லுகின்றனர். இவர்கள் எல்லோருமே எருமை தான் வைத்தனர். ஊட்டிக்கு சென்றவர்கள் பார்த்துருக்கலாம். ஊட்டியில் போனீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து எருமைகள்லாம் மேய்ஞ்சுக்கு இருக்கும். அந்த எருமைகள் அனைத்துமே வந்து தோடர்களுடையது. இவர்களுடைய அடிப்படையான தொழில் என்னென்னா, இவர்களது அடிப்படையான தொழில் வந்து என்னென்னா, எருமைகளை மேய்ப்பது, எருமைகளை வளர்ப்பது, எருமைகளை வந்து வளர்ப்பது. அந்த எருமையின் மூலமாக கிடைக்கக்கூடிய பால் பொருட்கள், மற்ற நெய், வெண்ணெய் போன்ற பொருட்களை வந்து தயாரித்து அவங்க வந்து விற்பாங்க. அதையே தலைக்கும் தேய்ச்சிக்குவாங்க. அடுத்து என்னென்னா, இப்போ தோடர் பற்றி நம்ம பார்க்கலாம். இவர்கள் நல்ல நிறமுடையவர்களாக இருப்பார்கள். தோடர்கள் வந்து இருக்கக்கூடிய வாழக்கூடிய பகுதியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மந்த் என்று சொல்லுவார்கள். மந்து. ஊட்டியில் அருகில் வந்து நிறைய மந்த் இருக்குது. முத்தநாடு மந்து, கோரப்பு மந்து, நீர்காசி மந்து, இப்படி மந்த் என்று கூறுவார்கள். இவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி எதுனா மந்த் என்று அழைப்பார்கள். இதில் வந்து பெண்கள் ஒரு கைவினை எம்ப்ராய்டரி ஒர்க்கு வந்து பண்ணுவாங்க. இதுக்கு வந்து தோடா சால் அப்படின்னு சொல்லுவாங்க. தோடர்கள் வந்து ஒரு கைவினை பொருட்கள், எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கு இல்லையா, அது வந்து இவங்க வந்து கையில் வந்து பண்ணுவாங்க. இது என்னென்னா சிவப்பும் கருப்பும், வெள்ளையில் சிவப்பும் கருப்பும் கலந்த மிக அற்புதமான தொழில் வந்து அந்த கைவினை பொருட்கள் வந்து இருக்கும். அதை வந்து பெண்கள் வந்து செய்வாங்க. இது வந்து புவிசார் குறியீடு பெற்ற ஒரு உற்பத்தி பொருளாகும். தோடர்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு வந்து அரசாங்கத்தால் புவிசார் குறியீடு பெறப்பட்ட ஒரு உற்பத்தி பொருளாகும். தோடர் கைவினை பொருட்கள், தோடருடைய எம்ப்ராய்டரி ஒர்க்கு. அடுத்த தோடர் பெண்கள் வந்து தன்னுடைய கூந்தலை வந்து என்னென்னா சுருளாக சுற்றி வைத்திருப்பார்கள். கீழே வரைக்கும் தொங்கும். இவளுக்கு வந்து எப்பொழுதும் மிகவும் ஓரளவுக்கு கல்வி அறிவு பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். அடுத்து இவர்கள் கடுமையான உழைப்பாளிகள். என்ன, இவர்களுடைய எப்பயுமே ஒரு சோலைக்குள் தான் இருப்பாங்க. மிக நெருக்கமான சோலையாக இருக்கும். இவங்க இதில் வந்து என்னென்னா பயங்கர குளிராக இருக்கும். பனி விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பகுதிகளில் மட்டும்தான் வசிப்பார்கள். தோடர்கள் தங்களுடைய அடையாளத்தின் ஒரு பகுதியாக எப்பொழுதுமே ஒரு தடி ஒன்றை கையில் வைத்திருப்பார்கள். ஒரு தடி ஒன்றினை கையில் வைத்திருப்பார்கள். இவர்கள் உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதனை அவித்து உப்பு போட்டு அவிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு அதில் வெண்ணெய் இருக்கு இல்லையா, பட்டர், அதை போட்டு அதில் வந்து மிளகாத்தூள் போட்டு வந்து தந்திருக்காங்க. நான் சாப்பிட்ருக்கேன். மிக மிக சுவையான ஒரு உணவு அது. எப்போ யார் போனாலும் பசியோடு அங்கே திரும்ப மாட்டோம். ஆதிவாசி மக்கள் இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவுகின்ற குணம் உள்ளவர்கள். அவங்ககிட்ட போயிட்டோம்னா நிச்சயமாக பசியோடு திருப்பி அனுப்ப மாட்டாங்க எந்த வீட்டுக்கு போனாலும். நான் என்னுடைய அங்கே வந்து நான் 22 வருஷம் இருந்திருக்கேன். 16 வருடங்கள் வந்து நெருங்கி அவங்களோடு பழகியிருக்கேன். அனைத்து ஆதிவாசி மக்களோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
அதனால் என்னென்னா, நான் எல்லாருடைய ப்ரோக்ராமில் வந்து நான் சாப்பிட்ருக்கேன். ஒரு டெத்துக்கு, ஒரு மேரேஜுக்கு போயிருப்பேன், அல்லது கோயில் திருவிழா கொண்டாடுவாங்க. அதிகபட்சமாக இவங்களுடைய கோயில் திருவிழாக்களில் வந்து உருவ வழிபாடு இருக்காது. ஒரு விளக்கு வச்சு தான் கொண்டாடுவாங்க. நிறைய இதில் வந்து விளக்கு வைத்திருப்பார்கள். இந்த இவங்களுக்கு வந்து இதில் ஒரு முறை, இவங்களுடைய திருமண முறை எப்படிப்பட்டது அப்படின்னா, முன்னாடி இருந்தது இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு வீட்டில் வந்து இப்போ சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா, இப்பொழுது அண்ணனோ தம்பியோ ஒருவர் திருமணம் செய்து வந்தால், அண்ணன் திருமணம் செய்து வந்திருந்தால், அந்த திருமணம் செய்து கொண்டு வரப்பட்ட பெண்ணானவர் அவருடைய அண்ணன் தம்பிகள் அனைவருக்குமே மனைவியாக இருப்பார். இந்த தோடர் சமுதாயத்தில் வந்து ஒரு வழக்கம் இருந்தது. இப்பொழுது இருக்கிறதா என்று எனக்கு தெரியலை. என்னென்னா, ஒரு பெண்ணை திருமணம் செய்து வந்தால், இப்போ அண்ணன் திருமணம் செய்து வந்தால் அவருக்கு வந்து சகோதரர்கள் 2 பேரோ 3 பேரோ 5 பேரோ இருக்காங்கன்னா, அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அனைவருக்குமே அந்த பெண்ணானவர் துணைவியாக இருப்பார், மனைவியாக இருப்பார். அடுத்து இன்னொன்று என்னென்னா, திருமணம் வந்து முன்னாடியே வந்து ஒருத்தரை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் வந்து இருக்குது, அந்த வயசில் திருமண வயது வந்துருச்சுன்னா, அவங்க முன்னாடியே சொல்லி வச்சுருவாங்க, இவங்களுக்கு இவங்க தான், இதுதான் மணமகள், இதுதான் மணமகன் என்று சொல்லி வைத்து விடுவார்கள். அவர்களை ஒன்று சேர விடுவார்கள். அவர்கள் கணவன் மனைவி போல வாழ்வார்கள். அவ்வாறு வாழ்கின்ற போது அந்த பெண்ணானவர், அந்த மணமகளானவர் கர்ப்பம் அடைந்தால் மட்டுமே அவர்களுக்குள் திருமணம் நடைபெறும். இல்லை என்றால் திருமணம் நடக்காது. அந்த பெண்ணை வேறொருவருக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். இது அவர்களுடைய பொதுவான திருமண முறையாகும். அடுத்து அதுக்கு உதாரணம் யாருன்னா, இப்படியெல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த தோடர்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணம் என்னென்னா, நடிகர் கார்த்திக் இருக்கார் இல்லையா, முத்துராமனுடைய மகன் கார்த்திக், அவர் திருமணம் செய்திருக்கின்றவர்கள் இருவருமே வந்து தோடர் இனத்தை சேர்ந்த பெண்கள். முத்துராமனுடைய மகன் கார்த்திக் அவர்கள் திருமணம் செய்திருக்கின்ற இருவருமே வந்து யாருன்னா, அவர்கள் தோடர் இனத்தை சேர்ந்த பெண்கள். அதே மாதிரி நடிகை சாய் பல்லவி வந்து படுகர் இனத்தை சேர்ந்த பெண் என்று படித்திருக்கிறேன். அந்த பெண் வந்து படுகர் இனத்தை சேர்ந்தவர்கள். ஏறக்குறைய கோத்தர் இன முறைபாடு தான் படுகர் இனமும் இருக்கும். நடனம், அவருடைய இசை கருவிகளை இயக்குவது, வாசிப்பது போன்றவை எல்லாமே. அதே மாதிரி நடனமும் மிக சிறந்த நடனம் ஆடுபவர்கள் யாருன்னா, படுகர் இன மக்கள். படுகர் இன மக்கள் வந்து என்னென்னா, அவர்களுக்கென்று ஒரு தனி கலாச்சாரம், பண்பாடுகளை கொண்டு வாழுகின்ற மிக அற்புதமான மக்கள். அவர்கள் வந்து என்னென்னா, அவர்களிடமும் யார் எப்பொழுது சென்றாலும் உணவு அருந்தாமல் விட மாட்டார்கள். எனது நண்பர்கள் வீட்டில் திருவிழா காலங்களில் நான் போயிருக்கிறேன். வேணுன்ற வசதியாக இருக்கும். அவர்கள் வந்து நம்ம என்னென்ன அவ்வளவு உபசரிப்புகளில் மிகச்சிறந்தவர்கள். விருந்தினர்களை வந்து உபசரிப்பதில் மிகச்சிறந்தவர்கள். இந்த மலையில் வாழுகின்ற அவர்கள் ஆதிவாசியாக இருந்தாலும் என்ன, அவர்கள் மலைவாழ் மக்களாக இருந்தாலும் அவர்கள் இங்கிருந்து செல்பவர்களை மிக சிறந்த முறையில் உபசரிப்பார்கள். இப்போ அடுத்து நாம் யாரை பார்க்க போகிறோம்னா, இருளர் இன மக்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். வந்து பார்த்துருக்கோம், படுகர் பார்த்துட்டோம், அவங்க வந்து மலைவாழ் மக்கள். அடுத்து ஆதிவாசி குழுக்களில் வந்து தோடர் இன மக்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தோம். அடுத்து இவர்கள் விவசாயம் செய்வார்கள். தோடர்கள் வந்து விவசாயம் செய்வார்கள். அவர்களிடத்தில் வந்து முன்னாடியெல்லாம் இப்போ ஒன்றுமே தெரியாது. மாடு வளர்ப்பதும் பால் கறந்து அதன் மூலமாக வெண்ணெய், நெய் தயாரிப்பதும் அது போன்ற பணிகளை மட்டும் செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் காய்கறிகள், இங்கிலீஷ் காய்கறின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கேரட்டு, பீட்ரூட்டு, அது மாதிரி நூக்கல், இது போன்ற ஆங்கில காய்கறிகளை வந்து பயிர் செய்து அதனை விற்பனை செய்து வருகின்றார்கள். பீன்ஸு மாதிரி அனைத்து பொருட்களையும் வந்து இவர்கள் உற்பத்தி பண்ணி அதை வந்து விற்பனை செய்து வருகின்றனர்.
அடுத்து வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா கோத்தர்கள். நீலகிரியில் வசிக்கக்கூடிய ஆதிவாசி மக்களில் வந்து அதிகம் படித்தவர்கள், அதிகம் பணியில் உள்ளவர்கள் யார் அப்படின்னா அது கோத்தரின மக்கள்தான். கோத்தரின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி வந்து கோக்கால் என்று அழைக்கப்படுகிறது. எப்படி தோடர்கள் வசிக்கக்கூடிய பகுதி மந்த் என அழைக்கப்படுகிறதோ அதுபோலவே இந்த கோத்தரின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி வந்து கோக்கால் என்று அழைக்கப்படுகிறது. இவர்கள் மிகச்சிறந்த திறமைசாலிகள். இவங்களும் விவசாயம் செய்வாங்க, விவசாய கூலிகளாகவும் போவார்கள். இவர்கள் மிகச்சிறந்த இசைக்கலைஞர்கள், இசைக்கருவிகளையும் செய்வார்கள். இவர்களும் இந்த தோடரின மக்களைப் போல எருமைகளை வளர்ப்பதும் மாடுகள் வளர்ப்பதும் இவர்களுடைய முக்கிய தொழிலாக வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது வெள்ளியில் வந்து நகை செய்வது, கொள்ளு வேலை, கொள்ளர் பணி செய்வது, அந்த இரும்பு வேலை செய்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட பணிகளையும் மர வேலைகளிலும் மிகச்சிறந்தவர்கள் யார்? கோத்தர்கள். இந்த கோத்தர்கள் ஊட்டி மற்றும் கோத்தகிரி பகுதியில் வந்து இவங்க வசிக்கின்றனர். குன்னூர், கோத்தகிரி, ஊட்டி இந்த பகுதிகளில் இவர்கள் அதிகமாக வசிக்கின்றனர். அது மட்டுமல்லாது இவர்கள் அனைவருமே மிக நேர்த்தியாக உடையணிபவர்கள். இவர்கள் இசைக்கருவிகள் வாசிப்பதில் மிகச்சிறந்த திறமை பெற்றவர்கள். இவர்கள் வந்து என்னென்னா வேறு ஆதிவாசி குழுக்கள்கிட்டையோ வேறு எங்கேயாவது ஒரு சாவு வந்துடுதுன்னா, நல்லது கெட்டதுக்கு சாவோ திருவிழாவோ இவர்கள் சென்று என்ன செய்கிறான்னா வாத்தியம் இசைக்கருவிகளை இசைக்கவும் செய்கின்றனர். அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இசைக்கருவிகளை இசைக்கும் செய்கின்றனர். இவர்கள் மண்பானை செய்வதில் மிக சிறந்த திறமை பெற்றவர்கள். இவர்கள் பல்கலை வல்லுநர்கள். இவர்கள் வந்து என்னென்னா மிகச்சிறந்த கிராம ரூரல் ஆர்டிசான்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இவர்கள் கிராமிய கலைஞர்கள். இவங்க கிராமிய கலைஞர்கள். இவர்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுகின்ற போது எப்பொழுதுமே இவர்கள் என்னென்னா தீப்பெட்டியை பயன்படுத்துவது கிடையாது. இவர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுகின்ற போது எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, திருவிழா காலங்களில் மட்டுமல்லாமல் அது வீட்டில் வந்து அவங்க தீபம் சாமிக்கு தீபம் ஏற்றுறதுன்னா என்ன செய்வாங்கன்னா, இவர்கள் மரத்தை கொண்டு கடைந்து அதில் நெருப்பு உண்டாக்கி, இது வந்து ஏறக்குறைய பல 100 வருடங்களை இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸில் வந்து இருக்காங்க. அதன் மூலமாக நெருப்பை உருவாக்கி இவர்கள் விளக்குகளை பற்ற வைப்பார்கள். இவர்கள் தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உண்டாக்குவார்கள். மரங்களை வந்து உராய்வதன் மூலமாக நெருப்பை உருவாக்கி அந்த நெருப்பின் மூலமாக என்ன செய்வாங்கன்னா இவங்க வந்து விளக்கு ஏற்றுவார்கள். இவர்கள் வந்து என்னன்னா சாமி வந்து என்னென்னா சிவன் மாதிரி தான். அவங்க ஐயன் அம்மா இந்த 2 சாமிகளை வந்து இவங்க வந்து வழிபடுறாங்க. அடுத்து இவங்க விவசாயமும் பார்ப்பாங்க. இவர்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. மிகச்சிறந்தவங்க. இவங்களும் யார் வந்தாலும் என்னென்னா நாங்கள் எல்லாம் வேலை செல்லுகின்ற போது அவங்களிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதனை கொடுத்து பசியாற்றுவார்கள். விருந்து உபசரிப்பதில் மிகச்சிறந்தவர்கள். அடுத்து இவங்க வசிக்கிற பகுதி என்ன சொன்னால் கோக்கால் என்று அழைப்பார்கள். அடுத்தது யாருன்னா அடுத்து குறும்பர்கள். குறும்பர்களில் வந்து குறும்பர் என்பது பொதுவான பெயர், பொது பெயராக இருக்கிறது. அது கீழே வந்து என்னென்னா அதனுடைய ஒரு சில குறும்பர்கள் வகைகள் இருக்கிறது. இப்போ அதில் வந்து ஜேன் குறும்பர் இருக்காங்க. அடுத்து ஆள் குறும்பர், ஜேன் குறும்பர், ஆள் குறும்பர். அடுத்து பெட்டா குறும்பர்.
அடுத்து முள்ளு குறும்பர். இப்படி ஜேன் குறும்பர், ஆள் குறும்பர், குறும்பர், முள்ளு குறும்பர், அடுத்து பெட்ட குறும்பர் என்று இவர்கள் பலவிதமாக இருக்கின்றனர். இவர்களுடைய பொதுவான தன்மை என்னென்னா, அனைவருமே விவசாய கூலிகளாக இருப்பார்கள். அடுத்து விவசாயத்தை இவர்கள் சின்ன சிறிய சிறிய நிலப்பகுதிகளில் அவங்க விவசாயமும் செய்வாங்க. அடுத்து இந்த குறும்பர்கள் எங்கே இருக்காங்கன்னா, கோத்தகிரி, குன்னூர் இந்த பகுதிகளில் மட்டும் அதிகமாக இருப்பார்கள். கூடலூர் பகுதிகளில் இந்த குறும்பர் இருக்க மாட்டாங்க. இவங்க பெட்ட குறும்பர் இருப்பாங்க. இந்த குறும்பர்கள் எதுலன்னா, இவங்க மூலிகை மருத்துவத்தில் மிகச்சிறந்தவங்க, பரம்பரை வைத்தியத்தில் சிறந்தவங்க. இவங்க லோக்கல் ஹீலர்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க உள்ளூரில் ஒரு மருத்துவம் பார்க்குறவங்க. தெரியும், லோக்கலில் என்ன செய்வானா, குழந்தைகளுக்கு உடம்பு முடியலைன்னா மந்திரிச்சு விடுறது, அடுத்து திருநீர் வச்சு விடுவாங்க. அதே மாதிரி மூலிகை மருத்துவத்தில் மிகச்சிறந்தவங்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லைன்னா இவங்களை என்னென்னா, படுகர் இன மக்கள், கோத்தர் இன மக்கள் அடிக்கடி தேடி வருவாங்களாம். எதுக்காகனா, இவங்க சூனியம் வைப்பதிலும், சூனியம் செய்வதிலும், சூனியத்தை வைத்திருந்ததை எடுப்பதிலும் மிக திறமைசாலிகள், மிக மிக திறமைசாலிகள். அது மட்டும் இல்லாமல் வேட்டையாடவும் செய்வாங்க. குறும்பர்கள் வேட்டையாடவும் செய்வாங்க. அடுத்து என்னென்னா, குறும்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, சிறுதானியங்களை பயிர் செய்வார்கள். அடுத்து என்னென்னா, இவர்கள் மலைப்பயிர்களையும் காஃபி, டீ போன்றவற்றை தங்களிடம் இருக்கின்ற சிறு நிலங்களில் பயிர் செய்வார்கள். அடுத்து இவர்கள் இன்னொரு ஆள் குறும்பர். ஆள்னா பால். இவர்கள் கால்நடை வளர்த்து அதன் மூலமாக பால் கறந்து விற்று அதன் மூலமான பால் பொருட்களை இவர்கள் உற்பத்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேன் குறும்பர்கள் என்பவர் யாருன்னா, தேன் எடுப்பவர்கள். ஜேன் என்றால் தேன் என்று பொருள். அவர்களுடைய பாஷையில் ஜேன் அப்படின்ட்டா தேன். இவர்கள் என்ன, காடுகளுக்குள் சென்று மரங்களிலோ இருக்கக்கூடிய பொந்துகளிலும் இருக்கக்கூடிய தேன்களை சேகரித்து அதனை விற்பதன் மூலமாக வருமானம் ஈட்டுபவர்கள். ஆள் குறும்பர் என்பவர்கள் இவங்க என்ன செய்வானா, ஆடு மாடுகள் வளர்த்து அதன் மூலமாக பால்படு பொருள்களை எடுத்து அதனை விற்பனை செய்து இவர்கள் வருமானம் ஈட்டுபவர்கள் இந்த குறும்பர்கள். அதே மாதிரி கால்நடையும் வளர்ப்பாங்க. இவங்க கால்நடையும் வளர்ப்பார்கள். இந்த குறும்பர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு பாடி என்று சொல்வார்கள். பாடி, குறும்பர் பாடி என்று அழைப்பார்கள். அடுத்து என்னன்னா, இருளர்கள். இந்த இருளர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு என்ன பேர்னா, பாடி தான், இருளர் பாடி என்று அழைப்பார்கள். இருளர்கள் கோத்தகிரி பகுதியில் மிக அதிகமாக இருக்கிறார்கள். கோத்தகிரி பகுதியில் அதிகமாகவும் கல்லம்பாளையம் பகுதியில் இருக்காங்க. கல்லம்பாளையம் பகுதியில் இருக்காங்க, கோத்தர்கள் இருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக மசினகுடி பகுதியில் இருளர்கள் இருக்காங்க. இருளர்களும் இசை அமைப்பதில் மிகச்சிறந்தவர்கள். இவர்களுடைய நடனம் தனிச்சிறப்பு பெற்றது. இவர்கள் காடுகளில் இருக்கின்ற காட்டு எருமை போல வேடமிட்டு அவர்களுடைய நடனம் எவ்வாறு வேட்டையாடுவது, எப்படி வேட்டையாடுகின்றனர் என்பதை நடனத்தின் மூலமாக விளக்குவார்கள். இவர்களுடைய இசையும் நடனமும் மிக சிறப்பு பெற்றது, பெருமை பெற்ற ஒன்றாகும். இவர்களுக்கு என்று இருக்கின்ற காடுகளில் தோட்டங்களில் பயிர் செய்வார்கள். இவர்கள் அருகில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கிடம் சென்று விவசாய கூலிகளாகவும் பணியாற்றுவார்கள். பொதுவாகவே இந்த ஆதிவாசிகள் குள்ளமான உருவம் பெற்றவர்கள், ரொம்ப உயரமாக இருக்க மாட்டார்கள். யாராவது 1-2 தவிர நிறைய பேர் எப்படி இருப்பானா, அவர்களுடைய உயரமானது மிக அளவாகத்தான் இருக்கும். சராசரி இந்தியாவுடைய அளவுதான் இருக்கும், அதை விட குறைவாகவும் இருக்கலாம். இந்த இருளர்கள் இப்பகுதியில் மிக காட்டினுடைய உட்பகுதியில் வாழ்வார்கள். இவர்கள் சிறு தானியங்களை பயிர் செய்து அதனையே அவர்களுடைய முக்கிய உணவாகவும் கொள்ளுபவர்கள்.
உண்பவர்கள். அடுத்து வந்து பணியர்கள். பளியர்கள் அல்ல. ஏன்னா பளியர்களும் ஒரு ஆதிவாசி குழுக்கள் தான். ஆனால் அவர்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் வந்து இல்லை. அங்கே இருப்பவர் பணியர்கள், பணியர் அப்படி சொல்லக்கூடியவங்க. இந்த பணியர்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் வந்து கிடையாது, குன்னூர் பகுதியில் இருக்க மாட்டாங்க, கூடலூர் அதே மாதிரி ஊட்டி பகுதியில் வந்து இருக்க மாட்டாங்க. இவர்கள் கூடலூர் பிளாக்கில் குறிப்பாக எங்கே இருப்பாங்க அப்படின்னா கூடலூர் தாலுகாவிலையும் பந்தலூர் தாலுகாவிலையும் இருப்பார்கள். இவர்கள் பொதுவாகவே குள்ளமான உருவம் கொண்டவர்களாகவும் தடித்த உதடுகளையும் சுருளான முடியினையும் அதே போல் வந்து இவர்கள் வந்து என்னென்னா பார்ப்பதற்கு ஒரு நீக்ரோ இருக்காங்க இல்லையா, அரேபியர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போல இருப்பார்கள். இவர்கள் இருக்கின்ற ஆதிவாசி மக்களிடையே வந்து இவர்கள்தான் கல்வி அறிவில் மிக குறைந்து இருப்பவர்கள். இவங்க வந்து ஆதிவாசி மக்களில் வந்து மக்கள் தொகையை வந்து எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுடைய மக்கள் தொகை தான் அதிகம். இவர்கள் 7882 பேர் வந்து 2024 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இருக்கின்றன. ஆனால் இவர்கள் வந்து என்னென்னா அதிகமாக இவர்கள் விவசாய கூலிகளாக இருக்கின்றனர். இங்கே என்னென்னா இவங்க பெண்களுக்கு ஆண்களும் பெண்களும் நல்ல சமமான உரிமையோடு இருப்பாங்க. அவர்கள் விரும்பிய வாழ்க்கை வாழலாம். இவர்கள் கல்வி அறிவில் மிக குறைந்து இருப்பதனால் இவர்கள் என்னென்னா தொற்று நோயினால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றனர். இன்னொன்று, இவர்களிடத்தில் சேமிப்பு என்பது ஒரு துளியும் வைக்க மாட்டார்கள். எவ்வளவு சம்பாதிக்கிறார்களோ அதையே அன்றைய தினமே செலவழிக்கும் பழக்கம் கொண்டவர்கள். இவர்கள் அங்கே அருகில் இருக்கக்கூடிய தோட்டங்களில் விவசாய கூலிகளாக பணிக்கு செல்லுகின்றனர். பள்ளிக்கு செல்வது மிக மிக குறைவான மக்கள் மட்டுமே பள்ளிக்கு செல்லுகின்றனர். அடுத்து என்னென்னா இவர்கள் மிக அருமையான மக்கள், மிகச்சிறந்தவர்கள். இவர்கள் அந்த ஒரு பாடி, இவர்கள் வசிக்கின்ற பகுதியை வந்து பணியர் பாடி என்று அழைக்கின்றனர். இவர்கள் வந்து வேலைக்கு போகிறாங்களோ இல்லையோ பட்னியாக கூட இருப்பாங்க. வெறும் டீயும் கட்டணி தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை குடிச்சிட்டு அவர் பாட்டு ஜாலியாக இருப்பாங்க. வெற்றிலையை மிக அதிகமாக பயன்படுத்தும் பழக்கம் உள்ளவர்கள். இந்த பணியர் இன மக்கள் வெற்றிலையும் பாக்கு இருக்கு இல்லையா, பச்சை பாக்கு, அதை வந்து போட்டு எப்பயுமே எல்லாரும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே இந்த வெற்றிலையும் பாக்கு, பச்சை பாக்கு வந்து போடுகின்ற பழக்கம் உள்ளவர்கள். காலையிலேருந்து இரவு வரை அவர்களால் இது இல்லாமல் இருக்க முடியாது. சாப்பாடு இருக்க இல்லையோ, ஆனால் வெற்றிலை பாக்கு இல்லாமல் இருக்கவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட பழக்கம் உள்ள நல்ல மக்கள் தான் இந்த பணியரின மக்கள். இவர்களுக்கென்று ஒரு சில குறைந்த அளவு நிலம் இருக்கிறது. அதில் டீ போட்டிருப்பாங்க, இல்லாட்டி காஃபி போடுவாங்க. போட்டு விவசாய கூலிகளாகவும் அருகில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு செல்லுவார்கள். கடுமையான உழைப்பாளிகள், மிக மிக கடுமையான உழைப்பாளிகள். இவர்களுக்கென்று வழிபாடு என்னென்னா, இவங்க முன்னோர் காலத்தில் வந்து நான் இருந்த இடத்துலனா முன்னோர்கள் இருந்த இடத்துல வந்து ஒரு பாறை இருந்தது. அந்த பாறையை இவர்கள் தெய்வமாக வழிபடுகின்றனர். இவர்களுடைய விளக்கு தான், நாங்கள் வந்து வெறும் விளக்கு மட்டும்தான் வைப்பார்கள். அது இன்னொன்று என்னென்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா எந்த இடத்துல இறந்தாரோ அந்த இடத்துல இருந்து அவருடைய ஆவியை அழைத்து கொண்டு வந்து சேர்ப்ப வேண்டும் என்பதற்கு இவர்கள் பல சடங்குகளை செய்வார்கள். எந்த இடத்தில் இருந்தாரோ அவர் அந்த ஆவியை வந்து கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் அந்த ஆவிக்காக சடங்குகள் செய்பவர்கள். இவர்களுடைய நடனம் மிக சிறப்பாக இருக்கும். இவர்கள் எப்பொழுதும் நடனமும் அதே சொல்கிறாங்களே குடியும் கூத்துமாக, அது மாதிரி அனைவருமே மது அருந்துவார்கள். அது ஆண்கள் பெண்கள் அனைவருமே மது அருந்து பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். மது அருந்து விட்டால் இவர்கள் என்ன செய்வாங்கன்னா திருவிழா காலங்களில் வந்து விடிய 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 நடனம் ஆடுவார்கள். திருவிழா காலங்களில் அவர்கள் மிக வெண்மையான ஆடையை மேலையும்
அதுக்கு அடுத்து என்னென்னா கச்சையாக கருப்பு நிறம் அல்லது சிவப்பு நிறத்தில் கச்சையும் கட்டியிருப்பார்கள். பெல்ட் போடுறது மாதிரி அவங்க வந்து சேலையை வந்து வெள்ளையாக வேஷ்டி தான் வந்து கட்டியிருப்பாங்க. அதை வந்து மிக வெண்மையான ஆடையை அணிந்திருப்பார்கள். அதில் வந்து கச்சையாக கருப்பு நிறத்தில் தலையிலும் இடுப்பில் வந்து அவங்க கச்சை கட்டியிருப்பார்கள். இவருடைய நடனம் அதே மாதிரி அணிகலன்களாக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா வெள்ளியிலான பணம் இருக்குல்ல, 4 ரூபா 50 பைசா 1 ரூபா அதெல்லாம் போட்டு நகையாக அணிந்திருப்பார்கள். இவங்க காது ஓலைகளாக வந்து என்ன செய்வாங்கன்னா குண்டுமணி இருக்குன்னு சொல்லுவாங்க. கருப்பு சிவப்பு கலர் இருக்கக்கூடிய குண்டுமணியை வந்து மெழுக வச்சு காதை வந்து மிகப்பெரிய இவ்வளோ பெரிய அளவில் வந்து காதை வந்து வளர்த்து அதில் வந்து அந்த குன்றிமணியை வந்து பதித்து அதை வந்து அணிகலன்களாக அணுகின்ற பழக்கம் உள்ளவர்கள். அடுத்து ஓலை இருக்கல, பனை ஓலையா தென்னை ஓலையை வந்து காதில் வந்து மாட்டியிருப்பாங்க. இவர்கள் அற்புதமான மனிதர்கள், கடுமையான உழைப்பாளிகள். அடுத்து என்னென்னா அடுத்து பார்க்க போகிறோம்னா பெட்ட குறும்பாஸ். பெட்ட குறும்பாஸ், பெட்டா என்றால் மலை என்று பொருள்கள். பெட்டா என்றால் மலை, மலை குறும்பர்கள். இவங்க வந்து யாருன்னா மலை குறும்பர்கள். இவங்களுடைய முக்கியமான தொழில் என்னென்னா தேன் எடுப்பது, சிறுதானிய விவசாயத்தை வந்து அது நெல் பயிர் கொஞ்சம் போல் இருந்துச்சுன்னா அதில் வந்து நெல் பயிர் செய்வாங்க. அடுத்து டீ காஃபி பயிர் செய்வாங்க. அடுத்து என்னென்னா தேன் எடுப்பது, அந்த மலையில் விளையக்கூடிய பொருட்களை வந்து சாம்பிராணி போன்ற பொருட்களை வந்து எடுத்து வருவது, எடுத்து வந்து விற்பனை செய்வாங்க. பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டை வந்து இருக்கும் இவங்களுக்கு தான் தெரியும், அதை எடுத்து வந்து விற்பனை செய்வாங்க. இது போன்ற தொழில்களை செய்வது மட்டுமல்லாது யானையை பழக்குவதில் மிக 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 திறமை பெற்றவர்கள் இந்த பெட்ட குறும்பர்கள். நீங்கள் ஊட்டிக்கு வந்து போனீங்கன்னா யானைகள் இது இருக்கு இல்லையா, முதுமலை யானைகள் காப்பகம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இருக்கக்கூடிய யானை பாகன்களில் பெட்ட குறும்பரும் காட்டு நாயக்கனும் தான் இருப்பாங்க. இவங்க வந்து அங்கே அரசு பதவி, அது அரசு வேலை. அந்த அரசு வேலையில் வந்து இவங்க வந்து இருப்பாங்க. அந்த யானை வளர்ப்பதிலும் யானைகளை பாதுகாப்பதிலும் யானையை பழக்குவதிலும் மிக 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 சிறந்த திறமை பெற்றவர்கள் யாருன்னா காட்டு நாயக்கனும் காட்டு நாயக்கன்டுவாங்க, நாயகன்டுவாங்க. அதே மாதிரி இவங்க பெட்ட குறும்பர், குறும்பாஸ், பெட்ட குறும்பார் நிறைய இருக்குது. குறும்பரில் சொல்லியிருக்கேன். பெட்ட குறும்பர் என்பது இவங்க தான். இவங்க அந்த அளவுக்கு திறமை பெற்றவங்க. அடுத்து காட்டு நாயக்கன். இவங்க காடுகளுடைய உட்புறத்தில் வாழக்கூடிய மக்கள். இவர்களும் யானையை பிடிப்பதிலும் பழக்குவதிலும் திறமை பெற்றவர்கள். இவர்கள் வந்து என்னென்னா அந்த முதுமலை யானைகள் காப்பகத்தில் வந்து இவங்க பணிகள் நிறைய பணிகளில் இருக்காங்க. இவங்க வந்து பல பணிகள்லையும் காடு, அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை செய்வாங்க. இவர்கள் எந்த அளவுக்கு வந்து காட்டினுடைய உட்பகுதிக்கு யானை எவ்வளவு இருந்தாலும் பயப்படவே மாட்டாங்க. இவர்கள் வந்து காட்டுக்கு உள்ளே வந்து குடிசை அமைத்து அதில் தங்கியிருப்பார்கள். இவர்களுடைய வீடு வந்து என்ன மண் சுவர் அல்லது மூங்கிலால் செய்யப்பட்ட வீடுகளில் வந்து குடியிருப்பாங்க இந்த மக்கள். இவர்கள் வந்து கல்வி அறிவு மிக குறைந்து இருப்பாங்க. அதற்கு என்ன காரணம் என்றால் இவர்கள் அனைவருமே காட்டினுடைய மிக உட்பகுதிகளில் வாழ்வது ஒரு காரணம். அதனால் குழந்தைகளாக 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கூட நடந்து வந்து அவர்கள் தினந்தோறும் வந்து கல்விக்கூடங்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு வர முடியாது. ஒரு சில பள்ளிகள் வந்து பக்கத்தில் இருந்தாலும் இவர்கள் என்ன செய்வானா தேன் எடுக்க போகிற போதில் குடும்பத்தோடு மொத்தமாக போயிடுவாங்க. போயிட்டு ஒரு 10 நாள் 15 நாள் அங்கேயே தங்குவாங்க. 1 மாதம் கூட தங்கிக்கிடுவாங்க. இவர்கள் அவ்வாறு தேன் எடுக்கவும் மலைபடு பொருட்களை மலையில் இருக்கக்கூடிய பிற பொருட்களை சேகரிக்கவும் நெடுந்தூரம் குடும்பத்தோடு சென்று விடுவார்கள். அரிசி பருப்பெல்லாம் வாங்கிக்கிட்டு குடும்பத்தோடு காட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அப்போது அதனால தான் வந்து சென்சஸ் எடுக்க முடிகிறது இல்லை. இவங்களை பற்றி வேறு சென்சஸ் எதுவுமே இருக்குது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதுவும் இருக்காது. இவர்கள் கல்வியிலும் பின்தங்கியே இருக்கின்றனர். இவர்கள் கல்வியில் என்னென்னா மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கின்றனர். இதுதான் காட்டு நாயக்கன். இவர்கள் சிறிய அளவில் நிலம் வைத்திருப்பார்கள். அந்த பகுதியில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா கூடலூர் பகுதியில் இருக்கிறவங்க டீயோ காஃபியோ குறுமிளகோ போடுவாங்க. அவர்களுடைய காடுகளில் வந்து குறுமிளகு இருக்கும், காஃபி இருக்கும். அவங்க வந்து அந்த விவசாய பொருட்களை வந்து அதை வந்து வெளியில் விட்டு அதை தங்களுடைய வருமானமாக வைத்திருப்பார்கள். இப்பொழுது
நாம் வந்து தோடாஸ் பார்த்துட்டோம், கோத்தர்கள் பார்த்துட்டோம், கோட்டாஸ் பார்த்துட்டோம், இருளர்கள் பற்றி பார்த்தோம். குறும்பர்களில் வந்து ஜெயன் குறும்பர், ஆள் குறும்பர், பெட்ட குறும்பர் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் காட்டு நாயக்கன் பார்த்துட்டோம். இப்போ நம்ம கடைசியாக யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா முள்ளுக்குறும்பாஸ். முள்ளுக்குறும்பாஸ் வந்து அவன் மிகவும் குறைவான மக்கள் தொகை உள்ள மக்கள், எப்படி தோடாசு கோத்தர் போல குறைந்த அளவு மக்கள் தொகை கொண்ட மக்கள் யாருன்னா இந்த முள்ளுக்குறும்பாஸ். ஆனால் இவர்களுடைய தொகையானது இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா, காட்டு நாயக்கன், பனியாசு, இவங்க எல்லாம் அடிக்கடி கேரளாவுக்கு போயிடுவாங்க. இவங்க வந்து என்னென்னா கேரளாவில் வந்து, ஆனால் இந்த மக்கள் எல்லாமே மலையாளம் நன்றாக பேசுவார்கள். யார்? பெட்ட குறும்பர், காட்டு நாயக்கன், முள்ளுக்குறும்பர், பனியர், இவங்களெல்லாம் என்னென்னா மலையாளம். ஏன்னா அவர்களை சுற்றிலும் வந்து யார் இருப்பாங்கன்னா மலையாளிகள் இருக்கிறாங்க. வயநாடு பகுதி, கேரளாவில் வந்து வயநாடு பகுதி இருக்கு இல்லையா, வயநாடினுடைய அதாவது கேரள தமிழகத்தினுடைய எல்லை பகுதியில் வந்து இவங்க வாழ்வாங்க. அதனால் என்னென்னா இவங்களுடைய அதிகமாக கேரளாவில் வந்து பொண்ணு எடுத்துக்கிடுவாங்க. இவங்க திருமணம் செய்வது காட்டு நாயக்கன், பெட்ட குறும்பர், முள்ளுக்குறும்பர், பனியர், இந்த 4 பிரிவினர் என்ன செய்வாங்க, பொண்ணு எடுக்கிறது வந்து கேரளாவில் வந்து அதிகமாக மனபந்தம், சொந்த பந்தத்தை திருமணம் வந்து செய்வாங்க. அதனால் என்னென்னா இவங்க தமிழ், மலையாளம், அது மட்டுமல்லாது அவர்களுடைய தாய்மொழி கற்றுக்கிடுவாங்க. அதோடு சேர்ந்து படித்தவங்க ஆங்கிலமும் பேசுவாங்க. ஏறக்குறைய பனியர் பாஷை பேசுவாங்க ஒருத்தவங்க. இப்போ முள்ளுக்குறும்பாஸ் பனியர் பாஷை பேசுவாங்க, பனியர் முள்ளுக்குறும்பாஸ் பாஷையை வந்து பேசுவாங்க. இந்த இதில் என்னென்னா அந்த ஏரியாவில் இவங்க முள்ளுக்குறும்பாசை பனியர்கள் என்ன அப்படின்னா பாப்பான் அப்படி தான் கூப்பிடுவாங்க. பனியர்கள் வந்து முள்ளுக்குறும்பர்களை பாப்பான் அப்படின்னா ரொம்ப மதிப்பு. ஐயர்களை கூப்பிட்றோம்ல, அந்த ஐயர்களை கூப்பிட்றது மாதிரியே தான் இந்த முள்ளுக்குறும்பாசை வந்து கூப்பிடுவாங்க. இந்த முள்ளுக்குறும்பாசு வந்து ஆறுகனா குட்டையாகத்தான் இருப்பாங்க. அவங்களுடைய பொதுவாக அனைவருமே குட்டையாக இருப்பாங்க, மிக கலராக இருப்பாங்க, ரொம்ப சிவப்பாக இருப்பாங்க. எல்லாருமே கடுமையான உழைப்பாளிகள். அவங்க நல்ல உழைப்பாளிகள் தான். அதே நேரத்தில் வந்து அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. நெல் தான் அவங்களுடைய இதில் வந்து அதிகமாக நெல் பயிரிடுவார்கள். அடுத்து என்னென்னா காஃபி, டீ பயிரிடுவாங்க, குறுமிளகு பயிரிடுவாங்க. காஃபி, குறுமிளகு, டீ, காஃபி இவங்க பயிரிடுவாங்க, நெல் பயிரிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு வந்து வேலைக்கு போவாங்க. அவங்க என்னென்னா மிக அருமையான மக்கள், மிக மிக அருமையான மக்கள். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு வீடு, ஒரு தோட்ட வேலைன்னா அந்த இருக்கக்கூடிய எல்லோருமே அந்த தோட்டத்தில் வந்து வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி திருவிழாண்டா அனைவருமே ஒன்றாக சேர்ந்து செய்வாங்க. இவங்ககிட்ட என்னென்னா கோல்களி என்று ஒரு இருக்கிறது. நம்ம கோலாட்டம் இருக்கு இல்லையா, சின்ன பிள்ளையில் கோலாட்டம் ஆடுவாங்கள்ல, அது வந்து அவங்களுடைய முள்ளுக்குறும்ப மக்களினுடைய முக்கியமான இது என்னென்னா நடனம் அப்படின்னு சொல்கிறதா விளையாட்டுன்னு சொல்கிறதா தெரியல. அவங்க என்னென்னா அந்த கோல்களி வந்து அவங்களுடைய பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. அது மட்டுமல்லாது அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களில் குறிப்பாக முள்ளுக்குறும்பர் இன மக்கள் கால்பந்தாட்டத்தில் அதிக விருப்பமும் அதிகமான ஈடுபாடும் கொண்டவர்கள், மிக சிறந்த திறமையானவர்கள், மிக சிறந்தவர்களாக கால்பந்தாட்டத்தில் ஜொலிப்பவர்கள் அப்பகுதி முழுவதும். இவங்கள்ட்ட வந்து இவங்க வசிக்கின்ற பகுதி வந்து வீடு என்று அழைக்கப்படும். இப்போ தையக்குண்ணி வீடு, கள்ளிச்சால்னா கள்ளிச்சால் வீடு, அப்படித்தான் வந்து அவங்க வசிக்கக்கூடிய இந்த முள்ளுக்குறும்பர் வசிக்கக்கூடிய பகுதியை வந்து வீடு என்று அழைக்கின்றனர். அடுத்து அவங்களுக்கு வந்து சாமி இருக்கு இல்லையா, ஒரு வீடு மாதிரி ஒன்று வீடு இருக்குது, சாமி கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து நான் பார்த்துருக்கேன், எனக்கு உள்ளெல்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் பொருத்துவாங்க. இப்போ ஒரு சிலர் என்ன செய்கிறான்னா இங்கே போகிறாங்க, வேறு கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க. முன்னாடியில் அப்படி கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு நிறையா மாலை போட்டு போகிறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து சாப்பாடு எது ஊட்டணும்னா அதுக்கு வந்து என்னென்னா கேரளா ஒரு கோயில் இருக்குது, அங்கே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு வந்து சின்ன குழந்தைகளுக்கு யாரும் இல்லாதவங்களாக இருந்தாலும் என்ன செய்கிறாங்கன்னா குருவாயூர் தான் போய் என்ன செய்கிறாங்க, குருவாயூரில் போய்
எவ்வளவு தான் கஷ்டமாக இருந்தாலும் உறவினர்களோடு போயிட்டு பிறந்த தன்னுடைய முதல் சோறை, குழந்தைக்கு வந்து முதல் சோறு குருவாயூரில் போய் தான் ஊட்டுவாங்க. முதல் சோறை வந்து அங்கே வந்து தான் ஊட்டுவாங்க. அப்படி ஒரு பழக்கம் உள்ளவங்க. சரிங்களா? அடுத்து இவங்க வந்து விளையாட்டில் வந்து மிகச்சிறந்தவங்களை சொல்லிட்டேன். அடுத்து என்னென்னா, வேட்டையாடுறதில் வந்து கில்லாடிங்க இவங்க. இவங்க வந்து வேட்டையாடுவாங்க. ஆனால் இப்போ அனுமதிக்கு தராதனால வந்து இவங்க ஒன்றும் இல்லை. முயல், பன்றி இது மாதிரி காட்டில் இருக்கக்கூடியதை வந்து வேட்டையாடி மொத்தமாக உட்காந்து மொத்தமாக இருந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய அவங்க. இப்படி அனைத்து திறமைகளும் பெற்றவங்க இந்த முள்ளுக்குறும்பர். ஆனால் என்னென்னா, மற்ற குறும்பர்களுக்கு இவங்களுக்கு வேறு எந்த தொடருமே இல்லை. கலாச்சாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எதை எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. எனக்கு இது எந்த இது ஆர்கியாலஜி இவங்க வந்து எந்த அடிப்படையில் வந்து இவங்களை குறும்பர் பட்டியலில் வச்சாங்கன்னு தெரியல. அதாவது முள்ளுக்குறும்பர், இன்னொன்று சொல்லுவாங்க மூலுக்குறும்பர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மூலுக்குறும்பர் என்ற பெயரும் உண்டு. அவ்வளோதான் அவங்களுக்கு. இவங்க தான் நீலகிரியில் வசிக்கக்கூடிய ஆதிவாசி இன மக்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை. சரிங்களா? ஓகே, நன்றி. அடுத்து நாம் பார்க்கலாம். அடுத்த காணொளியில் நாம் காணலாம் இணைய உறவுகளை.